வணக்கம். C4 தமிழ் பள்ளியிலிருந்து துலாஷினி சுரேஷ். செயற்கை நுண்ணறிவு நமது நண்பனா அல்லது எதிரியா என்ற தலைப்பை ஒட்டி பேச வந்துள்ளேன். இன்றைய உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக நடைபெற்று வருகிறது. அதில் முக்கிய பங்கு வகிப்பது செயற்கை நுண்ணறிவு ஆகும். மனிதன் போல சிந்தித்து செயல்படும் திறனை கொண்ட இந்த நவீன தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு கருவியாக மாறியுள்ளது. ஆனால் இது உண்மையில் மனிதனுக்கு நண்பனா அல்லது எதிரியா என்பது ஒரு விவாத பொருளாக உள்ளது. செயற்கை நுண்ணறிவு மனிதனின் கனவுகளை நனவாக்கும் திறன் கொண்டது. அதே நேரத்தில் அதை தவறாக பயன்படுத்தினால் அதன் விளைவுகள் ஆபத்தாகவும் மாறலாம். எனவே இதன் இயல்பை புரிந்து கொள்வதும் அதை நியாயமாக பயன்படுத்துவதும் மனிதனின் பொறுப்பாகிறது. மனிதன் சிந்தனையின் எல்லைகளை தாண்டி உருவாக்கிய அதிசயம்தான் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு ஒரு காலத்தில் கற்பனையாக இருந்தது. இன்று நிஜமாகி நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் அமைதியாக இணைக்கிறது. நம்மோடு பேசும் தோழனாகவும் நமக்காக சிந்திக்கும் உதவியாளராகவும் அது மாறி வருகிறது. ஆனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நுண்ணறிவு உண்மையில் நமக்கு நண்பனா அல்லது எதிரியா என்ற கேள்வி இன்றும் சிந்திக்க வைக்கிறது. இன்றைய உலகில் செயற்கை நுண்ணறிவு மனித வாழ்க்கையின் ஒரு பகுதியாகி விட்டது. அது நம் தினசரி செயல்களில் உதவி செய்து வாழ்க்கையை எளிதாக்கிறது. மாணவர்கள் படிப்பில் சந்திக்கும் சிரமங்களை இது குறைக்கிறது. ஆசிரியர்களுக்கு பாடங்களை போதிக்க உதவுகிறது. மருத்துவத்திலும் பல உயிர்களை காப்பாற்ற உதவுகிறது. இவ்வாறாக பார்க்கும்போது செயற்கை நுண்ணறிவு மனிதனின் நம்பகமான தோழனாக உள்ளது. ஆனால் இதற்கு ஒரு வேறு பக்கமும் உள்ளது. சில நேரங்களில் இது தவறான தகவல்களையும் பரப்பக்கூடும். மனிதர்களின் வேலை வாய்ப்புகளையும் பாதிக்கக்கூடும். இதை அதிகமாக நம்பினால் மனிதன் தன் சிந்தனை திறனை இழக்கும் ஆபாயமும் உள்ளது. அப்போது அது எதிரியாக மாறிவிடும். நண்பனாக இருக்கும்போது மாணவர்களுக்கு படிப்பில் உதவும், ஆசிரியர்களுக்கு பாடத்திட்ட தயாரிக்க உதவும், மருத்துவத்தில் நோய்களை விரைவாக கண்டுபிடிக்க உதவும், தினசரி வேலைகளை எளிதாக்கும். உதாரணத்திற்கு மொழிபெயர்ப்பு மற்றும் தகவல் தேடல். இதனால் வாழ்க்கை சுலபமாகவும் வேகமாகவும் மாறுகிறது. செயற்கை நுண்ணறிவு மனிதனின் உருவாக்கம். ஆகையால் அதன் பாதை மனிதனின் கையில் தான் உள்ளது. நன்மைக்காக பயன்படுத்தினால் அது நம் வாழ்வை உயர்த்தும் நண்பன். தவறாக பயன்படுத்தினால் அது நம் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எதிரி. ஆகவே செயற்கை நுண்ணறிவு நமது நண்பனே. ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நச்சு. நன்றி.